பவானி லைஃப்ஸ்டைல் வணக்கம். இன்னைக்கு நம்ம நைட்டு சமையல் பண்ணலாமா? என்ன சமையல் பார்க்கலாம். சுரக்காய் எடுத்திருக்கேன், முழு சுரக்காய் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு பாதி நல்லா கூட்டு மாதிரி பண்ணிட்டு மீதி வச்சிருக்கேன். இன்னைக்கு துதி தால், மும்பையில் சுரக்காவை துதி சொல்லுவாங்க. வாங்க இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் தால் சொல்கிறது ஒரு ரெசிபி தான். இதை சுரக்காயில் நிறைய டிஷ் பண்ணலாம். அல்வா பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, உருண்டை பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது அந்த பருப்பு போட்டு சுரக்காய் போட்டு கூட்டு வைக்கிறதா. உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்களை பார்த்து நானும் கற்றுக்கிறேன். சரிங்களா, வாங்க துணி முடிச்சிக்கலாம். காய் சீவே முடியல, கத்தி எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காயில் நீர் சத்து, அது அடிக்கடி எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு காய் அது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுரக்காயில் கூட்டு டேஸ்ட் இல்லை, இதில் அல்வா பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெசிபி போடுறேன், அல்வா ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனில் போகும்போது சாப்பிட்ருக்கேன். நானும் அந்த ரெசிபி போடுறேன். சரிங்களா. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த முஸ்லீம்ஸ்லாம் கல்யாணத்தில் தால் கோஸ்னு ஒன்று தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தால்லாம் தால் கோஸ் போட்டு இந்த சுரக்காய் போட்டு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் செம்பூரில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முஸ்லீம் தான். நாங்கள் இருந்த ஏரியாவே முஸ்லீம் தான். அவங்ககிட்ட கல்யாணத்தில் அந்த சாப்பாடு என்ன ஒரு மனமாக இருக்கும். அதில் மெயினாக மட்டனு, பருப்பு, இந்த சுரக்காய் போட்டு பண்ணுவாங்க. வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நாள் உங்களுக்கு போனோம். அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஷ் போடுறேன். சரிங்களா. என்னப்போ கொஞ்ச நாள் நாங்கள் மட்டன் பண்ணுறதில்ல. மட்டன் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு நான் அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. இது பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா போட்டு பருப்பு கூட போடும்போது நல்லா கரைஞ்சிரும். நான் சுரக்காய் தாலுக்கு அரை கப்பு இந்த பருப்பு, அது சிறுபருப்பு, மும்பையில் மூங் தால் சொல்லுவாங்க, அது அரை போட்டுருக்கேன். சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உங்களுக்கு என்ன பார்க்குறக்கு முகம் டல்லாக தெரியும். முதல்ல இன்றைக்கி தேதி 10ஆம் தேதி. 13ஆம் தேதி நான் டல்லாக ஏன் இருக்கேன், மன வருத்தமாக ஏன் இருக்கேன், வேதனையாக இருக்கேன். உங்களுக்கு 13ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். சரிங்களா. அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்லலை, 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா. இப்போ வாங்க நம்ம சமையல் பண்ணலாம். 3 பச்சை மிளகா வாஷ் பண்ணணும், ஒரு தக்காளி எல்லாம் போட்டு மொத்தமாக கழுவிடலாம், ஒரு வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போ வெங்காயம் உரித்தாலுமே நான் வாஷ் பண்ணாமல் சமையலுக்கு எடுக்க மாட்டேன். கொஞ்சமாக பூண்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த காயும் போட்டு நல்லா கழுவிக்கலாம். சரிங்களா. இப்போ நான் ரஃப்பாக தான் சாப் பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து கரெக்டாக சூப்பராக எல்லாம் வெந்து வரும். குக்கரில் 2 விசில் வந்தால் சும்மா மாவு மாதிரி ஆயிரும். இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள். இவ்வளோ தான் மசாலா. பின்ன அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன், 1 ஸ்பூன் சாம்பார் மசாலா. ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாயிடும். 1/2 ஸ்பூன் உப்பு. நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம கேஸை ஸ்பீடாக ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். விசில் போட்டாச்சு, 2 விசில் வந்தால் போதும். இதை கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். போன தடவை 1/2 கிலோ வாங்கிட்டு செஞ்சுட்டு பாதி கொஞ்சம் இருக்குது, பழுத்து வேஸ்ட்டாக போகுது. பணம் கொடுத்து வாங்கினா வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. இது இப்படி இன்னும் 4ஆக கிருனா போதும். ஏன்னா ஃப்ரை பண்ணால் தானே போகிறோம், பார்த்தீங்களா. அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன ஒரு மசாலா எடுத்துக்கலாம். வேர்க்கடலை, பெருஜீரகம், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக 4-5 மிளகு, ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் இது நம்ம ஆற வச்சுட்டு பொடி பொட்டி பண்ணிக்கலாம். கோவக்காய் வறுவலுக்கு ஒரு கரண்டி எண்ணெய், கடுகு, ஜீரகம் ஒரு கிலோ தான் போட்டால் நிறையா போடலை. கோவக்காய் குறையா இருக்குது, பார்த்தீங்களா.